வணக்கம் நண்பர்களே. வித்தியாசமான பூச்செடிகளை பார்த்தா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நிறைய பூக்கள் வளர்க்குறோம். அதுவும் சில வித்தியாசமான பூக்களை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நின்று பார்க்க தோணும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பூச்செடி வளர்ப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பூ தான் பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமான ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா. 2 காது மாதிரி மேலே தூக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. அதனால் இதை வந்து முயல் காது பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய சயின்டிஃபிக் நேம் பார்த்திங்கன்னா ருட்டியா ஃப்ரூட்டிகோசா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து தேனீக்கள் பட்டர்ஃப்ளைஸ்லாம் வந்து அதிகமாக விரும்பும். இந்த பூக்களில் வந்து தேன் அதிகமாக இருக்கிறதுனால ஹம்மிங் பேர்ட்ஸையும் ஈர்க்கக்கூடிய செடி. அதுவும் இந்த மஞ்சள் கலர் பார்த்திங்கன்னா நிறைய பூச்சிகளையும் வண்டுகளையும் ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. இதை வந்து மஞ்சள் கலர்னு சொல்ல முடியாது, மஞ்சள் கலர்லையும் இருக்கும், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலரில் இருக்கும். அது வந்து ஒரு வாய் மாதிரி வந்து அதில் வந்து ஜாம் மாதிரி இருக்கிறனால அதை ஜாமி மவுத் ஃப்ளவர் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதோட தாயகம் வந்து கிழக்கு ஆப்பிரிக்கா. இது வந்து குத்துச்செடி மாதிரி நல்லா தொட்டிகள்லே வச்சு வளர்க்கலாம். ரொம்ப உயரம் போக விடாமல் கட் பண்ணி விட்டு வளர்க்கும் போது நல்ல புதர் செடி மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதோடைய மொட்டுக்கள் வந்து ஆரம்பத்தில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு மஞ்சள் நிறத்தில் தான் வரும். அதுக்கப்புறம் மெச்சூர்ட் ஆகும்போது அந்த பூக்கள் வந்து ஒரு ஆரஞ்சும் மஞ்சளும் கலந்த நிறத்தில் வரும். இதில் இன்னொரு கலர் கூட இருக்குது. இது வந்து ஒரு ஆரஞ்சாக இருக்குது. பியூர் எல்லோ கலரில் இருக்க ருட்டியா ஃப்ரூட்டிகோசாவும் இருக்குது. இந்த பூக்கள் மெல்ல மெல்ல விரிஞ்சு 2 காது மாதிரி இருக்கனால முயல் காது பூன்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு ஒரு பறவையின் முகமாக இருக்கனால பேர்ட் ஹெட் புஷ் அப்படின்னு கூட இன்னொரு பேர் இருக்குது. நிறைய கொத்து கொத்தாக பூக்கும். பூக்கள் வந்து நிறைய நாள் ஒரு வாரத்துக்கு மேலேயே பூக்கள் இருக்குது. அதனால் வந்து பூக்கள் எப்பயுமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சீசனிங் ஃப்ளவர் பிளான்ட்லாம் கிடையாது. இது வந்து எப்பயுமே பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடியதான். தோட்டத்தில் வந்து நம்ம மற்ற பயிர் செடிகளோடு வளர்க்கும்போது காய்கறிகள் பழங்கள் இதிலெல்லாம் வந்து இயற்கையாகவே வந்து மகரந்த சேர்க்கை நடந்து நம்மளுக்கு வந்து காய்கறிகளும் பழங்களும் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு செடி கிடைச்சா போதும், அதிலிருந்தே நம்ம வந்து ஒரு கிளையை ஒடிச்சு வச்சாலே அடுத்த செடியை உருவாக்கலாம். இந்த தொட்டியில் காமிக்கிறது வந்து நான் அந்த மாதிரி ஒரு கிளையை ஒடிச்சு வச்சு வளர்ந்த செடி தான். இதுலேயுமே இப்போ வந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த தொட்டி வந்து ஒரு சின்ன தொட்டி, ஒரு 8 இன்ச்சு தொட்டி. மதர் பிளான்ட் வந்து 12 இன்ச்சு தொட்டியில் பெரிய செடியாக இருக்குது. கருப்பு கலர் தொட்டி அது. இது வந்து வெளிநாட்டு வகை பூச்செடியாக இருந்தாலும் நம்ம ஏரியாலையுமே நம்ம கிளைமேட்லேயுமே ரொம்ப ஈஸியாக வளருது. பெரிய மெனக்கடலை எதுவுமே வேண்டாம். லோ மெயின்டெனன்ஸில் ஒரு வித்தியாசமான அழகான பூச்செடி வந்து பறவைகளை ஈர்க்கிறதுக்கு வேணும்னா இந்த செடியை வந்து சூஸ் பண்ணி நம்ம வளர்க்கலாம். மண்கலவை மற்ற பூச்செடிகளுக்கு கொடுக்குற மாதிரி தான் 2 பங்கு தோட்டத்து மண், 1 பங்கு தொழு உரம், 1 பங்கு கொக்கோபீட், கொஞ்சமாக வேர் அழுகலை தடுக்கிறதுக்கு வேப்ப முன்னாக்கு. இந்த கலவையில் வச்சாலே இந்த செடிகள் வந்து ரொம்ப நல்லா வளர்ந்து சீக்கிரமே வந்து பூக்கள் தருது. நோய் தாக்குதல் இதுவரைக்கும் இந்த செடிக்கு வந்ததில்லை. அதனால் பூச்சி மருந்து எதுவும் அடிக்க தேவையில்லை. இந்த எறும்புகள்லாம் முக்கியது பார்த்திங்களா, தேன் வந்து அதிகமாக இருக்கும் இந்த பூக்களில். வந்து தண்ணீர் வந்து தினமும் கொடுக்கணும். ஒரு நாள் கொடுக்கலைன்னா கூட அந்த செடி வந்து லேஸில் வாடாது. அதுக்கப்புறம் சூரிய வெளிச்சம் வந்து நல்லா வேணும். சூரிய வெளிச்சம் இருக்கும்போது தான் இந்த செடிகள் வந்து நிறைய பூக்கள் வச்சு டெய்லி பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. கம்புகள் வந்து ஒரு 2-3 மீட்டர் உயரம் கூட வளரும். அதனால் அப்பப்போ வந்து ப்ரூனிங் வந்து ரொம்ப முக்கியம். ப்ரூனிங் பண்ணி விடும்போது தான் குத்துச்செடியாக ஒரு தொட்டிக்குள்ளேயே புதர் செடி நல்ல புஷ்ஷியாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த பூச்செடி கிடைச்சதுன்னா நீங்களும் வாங்கி வளர்த்து உங்கள் தோட்டத்தில் நிறைய ஈல்டு எடுங்க. இந்த வித்தியாசமான பூச்செடி வளர்ப்போட டிப்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பை நண்பர்களே.